பயம் வரும் நமக்கு. சில விஷயங்கள் செய்யும்போது பயம் வரும். அது ஸ்கூல், காலேஜில படிக்கும்போது பயம் வரும். நம்ம ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்ணுறது? அல்லது இது எனக்கு தெரியலையே, வரமாட்டேங்குதே அப்படின்னா அதுக்கு வந்து பயம் வரும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பயம் வரும். அ இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா? ஆகாதா? அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃப்யூஸ் வந்து வரும். அதேமாதிரி ஒரு ஒர்க்கு நம்ம போகும்போது இந்த ஒர்க் நம்ம கன்டினியூவாக வந்து கன்டினியூ பண்ணுவோமா? பண்ண மாட்டோமா? இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். கார் ஓட்டும்போது ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்டார்ட் பண்ணும்போது பயம் வரும். இந்த பயம் எப்பயுமே எல்லாத்துக்கும் வர்றது தான். இது இயல்பு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை கற்றுக்கிறது தான். ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. நிறையா மென்டர்ஸ் நிறையா சொல்லியிருப்பாங்க. ப்ராக்டிஸ் 10,000 ஹவர்ஸ் 10,000 மணி நேரம் அதுக்கும் மேலே 10,000 to 20,000 ஹவர்ஸ் யார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க அதில் வந்து லெஜெண்ட். அதில் வந்து ஆளுமை திறன் படைத்தவராக மாறிடுவாங்க. தோனி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அப்துல் கலாம், எடிசன், ஐன்ஸ்டீன், இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே திறம் படைத்தவங்களை மாறினதுக்கு வந்து ப்ராக்டிஸ் காரணம். ப்ராக்டிஸ். யாரெல்லாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து அந்த ஃபீல்டில், அந்த இடத்துல, அந்த நிலையில் வந்து ஆளுமை திறன் உள்ளவரால் மாறிடுவாங்க. பயம் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கற்றுக்கணும், இதை படிக்கணும், இதை புரிஞ்சுக்கணும், இதை நம்ம செய்யணும். எது நமக்கு தெரியலையோ, எது நமக்கு வரலையோ மறுபடியும் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான்.